கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்களேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உபவாச நாளிலேயும் நீர் எங்களோடு பேசுவீராக. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறீர்கள், அந்த எதிர்பார்ப்போடு கூட ஜெபிக்கிறீர்கள். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிடம். ஆண்டவர் எங்களோடு பேசும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவில் எழுந்தருளுவதாக, எங்கள் மத்தியில் எழுந்தருளுவதாக. எல்லாரும் சொல்லி ஜெபிங்களேன். எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி ஜெபிங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவரே, எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்ந்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்ந்தனரே காத்தனரே. கர்த்தரெம்மை கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தரெம்மை கருணையினால் தூய சேவை செய்ய. கைத்தட்டி கிருபை இது, தெய்வ கிருபை இது, கிருபை இது, தெய்வ கிருபை இது, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நான் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. நல்ல கைத்தட்டே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே ஆக மகிழ்ந்தே. ஓம் வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்காரும் இல்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு யாரும் இல்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே. நல்ல கைத்தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிற ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே. கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்கும் பொழுது தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். Yes, mighty Jesus. Yes, mighty Lord. ஆவியானவரே, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய மத்தியிலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களை ஒரு விசை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய மகிமையுள்ள கரம் எங்களை நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலையோடு இந்த இடத்தில்
இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. மகிமையானவைகளை தேவன் செய்வீராக. தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஆளுகை செய்வதாக. ஆளுகை செய்வதாக. தேவன் நடத்த நாங்கள் செபிக்கிறோம். தேவாவியானவர் ஆளுகை செய்யும். அடையனை மறைத்து வெளிப்படும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உபவாச நாளில் உங்களோடு கூட பேச பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தின, என்னை உந்தி தள்ளின ஒரு வேத பகுதிக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென். பழைய ஏற்பாட்டில் 1106வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 1106வது பக்கம் நம்ம சேர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம சேர்ந்து வாசிப்போம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்து அமர்ந்து வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறவங்களா இல்லை. ஆமென். நாம் தேவ சமூகத்துக்கு வந்துட்டு நம்ம திரும்பி போகும் பொழுது ஒரு வித்தியாசத்தோடு தான் நம்ம திரும்பி போகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்களுடைய முகங்கள் எல்லாம், கொஞ்சம் பேசுங்க, முகங்கள் என்ன பண்ணப்பட்டுச்சா? பிரகாசம் அடைந்தது அப்படின்னு வசனம் இருக்கு. அப்படின்னா யாரெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு வந்தாங்களோ, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் கூடி கூடி ஜெபிச்சாங்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் ஒரு நாளும் வெறுமையாய் அனுப்பினதே கிடையாது. வருகிறதற்கு முன்பாக இருந்த அதே மாதிரி திரும்ப அனுப்புகிறது கிடையாது. வெறுமையா அனுப்புகிறது கிடையாது. அவர் வித்தியாசப்படுத்தி தான் அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த உபவாச நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். திரும்பவும் நீங்கள் வித்தியாசத்தை காணப்போகிறீர்கள். திரும்பவும் மாற்றங்களை காணப்போகிறீர்கள். திரும்பவும் ஆசீர்வாதங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நான் வேகமாக இங்கே நடக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கவனிங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மகிமையாய் அவ்வளவு நேசித்தார். இந்த உலகத்திலேயே ஆண்டவர் அதிகமாய் நேசித்த ஒரு கூட்டம். அவன் எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார், நம்மளையும் நேசிக்கிறார். ஆனால் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து கானானில் வாசம் பண்ண வைத்து கானான் தேசத்தை ஆமென் அற்புதமாய் மாற்றி கொடுத்து அந்த தேசத்துக்குள்ள கர்த்தர் ஆமென் ஒரு ஆலயத்தை கட்ட பண்ணி ஆமென் ஒரு பெரிய தேசமாக, ஒரு பெரிய ராஜ்யமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகிமையான பாத்திரங்களாக கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தொடர்ந்து இதெல்லாம் வாசித்து பார்ப்பீங்கன்னா நமக்கு தெரிந்த காரியங்கள்னால வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. அப்படி மகிமையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக திருப்பின பொழுது ஆண்டவர் 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக அவர்களை விட்டுவிட்டார். 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்குள் இருந்தார்கள். அந்த 70 ஆண்டுகள் கடினமான ஒரு காலத்தை இஸ்ரவேலர்கள் சந்தித்தார்கள். அந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போனது. தேவனுடைய ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டது. அலங்கம் இடிக்கப்பட்டது. தேசம் நொறுக்கப்பட்டு போனது. 70 வருஷம் கழித்து கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை ஆண்டவர் எருசலேமுக்கு திரும்ப அனுப்பினார். செருபாபேலின் தலைமையின் கீழ் ஒரு குழு வந்தது. எஸ்ராவின் தலைமையின் கீழ் ஒரு குழு வந்தது. அதே போல நெகேமியாவின் தலைமையின் கீழ் ஒரு குழு வந்தது. ஆண்டவர் கிருபையாய் இவர்களை கொண்டு வந்து இடிந்து போயிருந்த, உடைந்து போயிருந்த, நொறுங்கி இருந்த தேசத்தை, தேவனுடைய ஆலயத்தை கர்த்தர் மறுபடியும் திரும்ப கட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். அத்தமா சொல்லுங்களே. லோயா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏதோ ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்துக்குள்ளே சிறைப்பட்டிருந்த நம்மளை, ஒரு காலத்தில் பிசாசனுடைய பிடியில் இருந்த நம்மளை கர்த்தர் கிருபையாக நம்மளை தூக்கி கொண்டு வந்து இன்னைக்கு அவ்வளவு அழகாக மாற்றி வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. கர்த்தர் நல்லவர். அந்த ஆலயம் கட்டப்பட்டது அவ்வளவு ஈஸியாக கட்டப்படலை. அந்த சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன தீர்க்க தரிசனங்களை வாசிக்கணும். எஸ்ராவை வாசிக்கணும், நெகேமியாவை வாசிக்கணும், சகரியாவை வாசிக்கணும், ஆகாய் தீர்க்கதரிசியை வாசிக்கணும். இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம் 2வது முறை கட்டப்பட்டது. அவ்வளவு மகிமையாய் கட்டப்பட்டது. எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அஸ்திபாரம் போடப்பட்ட பொழுது ஜனங்கள் அதை கண்ணீரோடு கூட பார்த்தாங்களாம். முந்தின தலைமுறை அதை கண்ணீரோடு, ஆனந்த கண்ணீரோடு பார்த்தது. அன்றைக்கு இருந்த தலைமுறை சந்தோஷத்தோடு கூட அந்த ஆலயத்தின் அஸ்திபாரத்தை கண்டது. அதுக்கப்புறம் நெருக்கம் வருது. அதுக்கப்புறம் சத்துருக்கள் எழும்புகிறார்கள், போராட்டங்கள் வருகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தினால தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணி ஆண்டவர் மறுபடியும் மகிமையாய் ஆலயத்தை கட்டுகிறதற்கு கிருபை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். இதுவும் ஏதோ சரித்திரம் மாதிரி நீங்க நினைக்க கூடாது. நாம ஆண்டவர் கிருபையா நம்மளை தெரிந்து கொண்டாலும் நம்ம வாழ்க்கையில சந்திச்ச போராட்டங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் நெஞ்சம் சொல்லுங்க இல்லை. நிறைய பிரச்சனையை நாம் சந்திச்சிருக்கிறோம், நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவேயும் ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறதற்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து, ஊழியக்காரங்களை கொடுத்து, தேவ பிள்ளைகளை கொடுத்து, அற்புதங்களை செஞ்சு ஆண்டவர் மகிமையாய் நம்ம எழுப்பி நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்றாங்க. அந்த பிரதிஷ்டையின் காரியங்களை எல்லாம் எஸ்ரால வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணி பல உடன்படிக்கைகள் செய்து இனி வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து தங்களை அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைப்படுத்தி கொண்டார்கள். அதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு காரியமாக இருக்கும். இதையும் நீங்க சரித்திரம் நினைச்சிடக்கூடாது. நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்தப்பெல்லாம் நாம ஒரு பிரதிஷ்டைக்குள்ள வந்தோம், ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்தோம். இனி வாழ்ந்தா கர்த்தருக்காகத்தான். சொல்லுங்க. வாழ்வோம், வாழ்ந்தா கர்த்தருக்காக தான் இருப்போம். எல்லா விதமான காரியமும் கர்த்தருக்காகத்தான் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள உறுதிப்படுத்தினோம். இந்த ஜனங்களும் அப்படித்தான். ஆலயம் கட்டப்படுகிறதற்கு முன்பாக நெருக்கப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள், மகிமையாய் ஆலயத்தை கட்டினார்கள். தங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குத்தான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள்.
ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த மல்கியா தீர்க்கதரிசி எழும்பின காலகட்டம் எந்த காலகட்டம் அப்படின்னா, தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு மகிமையாய் கட்டப்பட்ட சில ஆண்டுகள். ஆமென். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கிறிஸ்துவுக்கு முன்பாக 570 வருஷம் அந்த காலகட்டத்திலே எழும்பி கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னா, தேவனாலே கிருபையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனாலே ஆமென் உடைந்து போன பொழுதெல்லாம், சிறைப்பட்டு போனதெல்லாம் தூக்கி எடுக்கப்பட்ட ஜனங்கள், நன்மையினாலே நிரப்பப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது கண்ணீரோடு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த ஜனங்கள் எல்லாம் கிடைச்சதற்கு பிற்பாடு, ஆமென், மகிமையாய் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிற்பாடு, தேசம் சீர்பட்டதற்கு பிற்பாடு, ஆமென், இழந்து போனவைகள் எல்லாம் திரும்ப கிடைத்ததற்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் தாறுமாறா போகுது. தேவன் விரும்பாத பாதைக்கு நேராய் போகிறது. முன்பிருந்த பக்தி இல்லாம போகிறது. தேவன் எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறது. நாள் போக 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 ஆலயத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு இஸ்ரவேலர்கள் கடந்து போனார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், இதையும் ஏதோ ஒரு சரித்திரம் நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம ஆலயத்துக்கு வருவோம், தேவனுடைய ஆலயத்தில் பங்கு பெறுவோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தா ஆண்டவருக்கு நமக்கு ஒரு தூரம் இருந்துகிட்டே. சொல்லுங்க, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா, நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் கொடுத்த மகிமையான ஆலயம், அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அவ்வளவு ஆவியிலோடு பலப்பட்டு தேவனோடு கூட இணைந்து நின்ற ஜனம், ஆலயம் கட்டி முடிச்ச உடனே, தேவ சந்திக்கப்பட்ட உடனே, ஒரு காரியம் நடந்த உடனே இப்போ விலகி நிற்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கூட்டம், ஆமென், பெரும் கூட்ட ஜனங்கள் விலகி தங்களுடைய காரியங்களை எல்லாம் வித்தியாசமாய் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருந்தாலும், அந்த கூட்டத்துக்கு நடுவேயும் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி தேவனுக்காக வைராக்கியமாய் தேவனுடைய சமூகத்தை விரும்பி ஜெபிக்கிற ஒரு கூட்டம், தேவனுக்கு ஊழியம் செய்கிற கூட்டம், நீதிமானாய் வாழ்கிற ஒரு கூட்டம் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, அத்தமா சொல்லுங்க. அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தினுடைய ஜெபத்தை கேட்டுதான் கர்த்தர் தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணி சொல்லுகிறார், நான் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் திரும்ப நான் வித்தியாசத்தை காண்பிக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. ஆமென். ஒருவேளை ஆமென் உங்களுடைய சபைகளில் நிறைய பேர் இருக்கலாம், இந்த எல்லைகளில் நிறைய பேர் இருக்கலாம். ஆமென். அநேகர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டும் தலையை காமிச்சிட்டு போறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு மத்தியில் நீங்க கரையம் செலுத்தி உபவாசித்து விழித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு பல நேரங்கள் கூடி கூடி வருகிற நேரம் உங்களுக்கு தோணலாம், ஆமென், நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறோம், இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், நாம எதுவும் பார்த்த மாதிரி தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போற ஒரு கூட்டம், இல்லது கர்த்தரை தேடாத ஒரு கூட்டம் ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் தேடியும் ஒன்னையும் பார்த்த மாதிரி தெரியலையே, அப்படி நீங்கள் அங்கலாய்க்கலாம். இன்னைக்கு இந்த உபவாச நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். திரும்பவும் வித்தியாசப்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது. திரும்பவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைக்கிற நாட்கள் வருகிறது. ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிற நாள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க, அத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி வைக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்கண்ணே. நான் வேகமாக 2-3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி வைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி வைப்பார்னா என்ன காரியம், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத வேகமாக, ரொம்ப விளக்கமாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, வேகமாக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்க, குறிக்கிறவர்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள், மனதிலே வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். திரும்பவும் வித்தியாசப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி வித்தியாசப்படுத்துவேங்கிறத தான் 4ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு வேகமாக நான் சொல்லுகிறேன். முதலாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இதோ
சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. இந்த முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். பின் நாட்களில், கடைசி நாட்களில் வரப்போகிற ஆபத்துகளை, தேசம் சந்திக்க போகிற ஆபத்துகளை, இந்த உலகம் பார்க்கிற ஆபத்துகளை குறித்து இந்த முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் துன்மார்க்கமாய் இருக்கிறவர்கள், இந்த உலகத்தில் தேவனை தேடாதவர்கள், இந்த உலகத்தில் தேவ சமூகத்தை தேடாதவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குமா? வேதம் சொல்லுகிறது, அந்த அழிவுக்கு நடுவே அவர்கள் துரும்பாயிருப்பார்கள், அக்கினியினால் சுட்டரிக்கப்படுகிற அனுபவத்திற்குள் தள்ளப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு பயந்து அவருடைய சமூகத்தால் ஜெபிக்கிற கூட்டத்திற்கு கர்த்தரே வெளிச்சமா இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் வருகிற எந்த ஆபத்துகளும் வித்தியாசப்படுத்தி வைக்கிற மனிதனுக்கு, தேவ பிள்ளைக்கு, ஆமென், அது ஆபத்தா இருக்கவே இருக்காது. அது சேதப்படுத்தவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை சந்தித்தோம். ஆமே, நமக்கு கொரோனா வந்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்டா சொல்லுங்க, வரலையா? நான் சொல்லட்டுமா? கொரோனா எல்லாத்துக்கும் வந்துட்டு போயிருச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த டைமில் காய்ச்சல், தலைவலி, அந்த மாதிரி பலவீனப்பட்டோமா, நாம் ஆஸ்பத்திரிக்கு போகலை, அவ்வளோதான். ஆமாம். சிலருக்கு வரலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சிலருக்கு வந்தது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் ஜீவனை கர்த்தர் கிருபையாக பாதுகாத்துக்கிட்டாரு. அது நம்மளை சேதப்படுத்தல. ஆமாம், அது நம்மளை பாதிக்கல. ஆமாம், நல்லா கவனிங்களேன். கர்த்தர் நம்மளை வித்தியாசப்படுத்தி வைக்க விரும்புகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சு. இந்த தென்காசியில் ஆரம்பித்த வெள்ளம் ரொம்ப பாதிக்கப்பட்டது யார் தான்? திருநெல்வேலியா? ஐயோ, நாங்கள் எங்கே எல்லாம் மொத்தமாக சேர்ந்து எங்கே தான் வந்துச்சு? தூத்துக்குடி தான் வந்து சேர்ந்துச்சு. ஆமீன். இங்கே ஆரம்பித்த மழை, அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் பாதிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த கிராமம் தாமிரபரணி ஆற்றுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கோம். அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். எங்கள் ஊர் முழுசும் தண்ணி தான். நாங்கள் 3 நாட்கள் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கப்பட்டோம். நல்லா கவனிங்க. 3 நாள் வெளியே போக முடியாது, வர முடியாது, எதுவும் செய்ய முடியாது. 3 நாள் கரண்ட் கிடையாது, 3 நாள் செல்ஃபோன் இது கிடையாது. ஆனாலும் தேவன் கிருபையாக பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளை சுற்றி எத்தனை பிரச்சனை இருக்கு பாருங்களேன். நீங்கள் பாருங்களேன், ஒரு புள்ளி கணக்கெடுப்பு சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட்டில் மட்டும் 500 பேர் மரிக்கிறார்கள். மரிக்கிறவருடைய தொகை மாத்திரம் இந்தியாவில் ஒரு நாளைக்கு 500 பேர் மரிக்கிறார்கள். நம்மளை சுற்றி எத்தனை ஆபத்துகள் இருக்குது பாருங்க, எத்தனை விதவிதமான வியாதிகள் இருக்குது பாருங்களேன். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறதுனால, ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவனுடைய கரம் பாதுகாக்கிறது. ஜெபிக்கிறவர்களை தேவன் வித்தியாசப்படுத்தி தான் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2வது சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். ஆமாம், 2வது வசனத்தில் அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும். தேவன் தம்முடைய ஜனத்தை வித்தியாசப்படுத்தி வைப்பார். ஜெபிக்கிறவர்களை வித்தியாசப்படுத்தி வைப்பார். எப்படி தெரியுமா? ஆண்டவர் அவர்களை ஆரோக்கியமாய் வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அத்தமா சொல்லுங்க. பலவீனம் வந்துருச்சையா, பலவீனத்துக்கு மத்தியிலையும் ஆரோக்கியமாய் வைப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆரோக்கியமா இருக்கிற அனுபவம் அப்படிங்கிறது, ஆமென், நீங்க நல்லா கவனிக்கணும். பலவீனம் வராம இருக்கிறது ஒரு அனுபவம். ஆனா வந்தாலும் அது சேதப்படுத்தாம இருக்கிறது அது பெரிய ஒரு அனுபவம்.
ஆமென் சொல்லுங்க. கன்னியாகுமரிக்கு போன மாசத்துல போயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு பாஸ்டர் தான் உணவு பரிமாறுகிறதற்கு அந்த போதகரை போட்டிருந்தாங்க. வயசான தகப்பனார். அவர்கிட்ட, ஐயா நீங்கள் எனக்கு பரிமாறுறீங்க, நீங்களும் உட்காருங்க சேர்ந்து சாப்பிடுவோன்னா அவர் அவர் இல்லை நாங்கள் கடைசியில் தான் சாப்பிடுவோம், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சுட்டே இருந்தார். கடைசி நாள் அவர் மெதுவாக என்கிட்ட கொஞ்சம் பேசினார். பேசும்போது சொன்னார், என் மனைவிக்கு கேன்சர் வியாதி இருக்கிறது அப்படின்னா. கேன்சர் வியாதி இருக்கிறது, ஆனால் இது வரைக்கும் அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா என் மனைவி போராடி ஆனால் நல்லா இருக்கிறா, சுகமா இருக்கிறா. இது வரைக்கும் ஒரு தடவை கூட டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு, 3 முறை மரணத்துக்கு சமீபமாய் போனாள், ஒரு முறை மரித்தே போய்விட்டார். நல்ல கவனிங்க, 3 முறை மரணத்துக்கு சமீபமாய் போனார், ஆனா ஒரு முறை மரணத்தை மரித்தே போய்விட்டார். மூச்சில்லை, பேச்சில்லை, நாடி இல்லை. ஆனா நாங்க சுத்தி உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சாட்சியை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆமீன். பலவீனம் தான், போராட்டம் தான், ஆனாலும் கர்த்தர் ஆரோக்கியமாய் வாழ வைத்திருக்கிறார் பாருங்களேன். அதனால தான் பவுல் சொல்றாரு, ஆமீன், ஆண்டவருடைய சமூகத்தில் என் பலவீனம் நீங்க வேண்டிக் கொண்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, பலவீனத்தில் தான் என் பலன் பூரணமா விளங்குன்னு சொன்னாரு. அதனால இந்த பலவீனத்தை நான் விரும்புகிறேங்கிறாரு, இந்த போராட்டத்தை நான் விரும்புகிறேங்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தி வைக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நிறைய தேவ பிள்ளைகளை தெரியும். ஏன் ஆண்டவர் இதை பேச வைக்கிறார்னு தெரியல. உங்களுக்கு பலவீனம் வந்துருச்சுன்னு அங்கலாய்க்காதீங்க. பலவீனத்துக்கு நடுவே அவர் பலன் பூரணமாயிருக்கும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அவர் சொல்ற பிரச்சனை, ஆமீன், அவ்வளவு பிரச்சனை. ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை, ஆமீன், எல்லாமே பிரச்சனை தான். ஆனாலும் ஆரோக்கியமா ஊழியத்துக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தி தான் வைப்பான். ஆமென். டாக்டர் சொல்றாங்க, நீங்க படுக்கையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, உங்க இருக்கிற உங்க உடம்பு கண்டிஷனுக்கு படுக்கையை விட்டு எழும்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகம் பலவீனத்துக்கு நடுவில் தான் இருக்குது, ஆனா தேவன் ஆரோக்கியமாய் வைக்கிறவர். அந்த பலவீனத்துக்கு நடுவையும் புதிய பலனை நமக்கு கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. எப்படி வித்தியாசப்படுத்தி வைப்பா? நமக்கு பலவீனம் வராது, வந்தாலும் அதற்கு நடுவே அவர் தம்முடைய பூரண கிருபையை கொடுத்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. எப்படி வித்தியாசப்படுத்துவார் பாருங்க. 3வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அனுபவம். நான் சொல்லுவேன், ஜெபிக்கிற தேவ பிள்ளைய மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை உலகத்தில் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் உடனே ஆசீர்வாதம்னா பல காரியம் நம்ம மைண்டில் என்ன ஓடும் தெரியுமா? ஒரு பெரிய காரு, ஒரு பெரிய, நீங்கள் கொஞ்சம் பேசுங்களேன். லைவ் ஓடுங்கனால நான் இறங்கி வர முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு 3 துப்பாக்கி மாதிரி 3 துப்பாக்கி என்னை அரெஸ்ட் பண்ணி பேச வச்சுட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நான் கீழே இறங்கி வரலை. அதனால் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம்னாவே நம்ம மைண்ட் என்ன வருது சொல்லுங்க? ஆமாம், பெரிய வீடு, பெரிய காரு, பயங்கரமாக ஏக்கர் கணக்கில் நிலம், அது இது. நான் சொல்கிறேன், அப்படி இருக்கிற ஆட்களால் நல்ல சாப்பாடு கூட என்ன பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு? ஆமாம், எல்லாம் இருக்கும், வாங்குறதுக்கு வசதி இருக்கும், சாப்பாடை கொண்டு வந்து முன்னாடி வச்சாலும் சாப்பிட முடியாது. கேட்டால் சுகரும்பாங்க, கேட்டால் அந்த வியாதிம்பாங்க, கேட்டால் இந்த வியாதிம்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாக நம்மளை சாப்பிட வச்சிருக்காரு பாருங்களேன். நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் நினச்சதை சாப்பிட்றோம், விரும்பினதை சாப்பிட்றோம். ஆமாம், அதிகமாக சாப்பிட்டா எதுவுமே ஆபத்து தான். ஆனால் எல்லாம் சாப்பிட்றோமே. ஆண்டவர் அவ்வளவு பலனை கொடுத்து வச்சிருக்கிறார் பாருங்களேன். அது நம்ம இந்த உலகத்தினுடைய பிரகாரமாக மட்டும் யோசிக்கக்கூடாது. இந்த உலகத்தின் சகல தேவைகளையும் ஆமென் தேவன் தம்முடைய பிள்ளைக்கு அற்புதமாய் கொடுத்து நடத்துவார், ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் நடந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவுக்கும் பஞ்சம் வரல. ஆமென். அவர்களுடைய உடைக்கும் பஞ்சம் வரல, அவர்களுடைய செருப்புக்கும் பஞ்சம் வரல. ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆமென், அவர்களுடைய செருப்பு கூட தேயலையா, அவருடைய உடை கூட என்ன பண்ணலையா.
40 வருஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, அவன் இப்படி இருந்திருக்கணும். ஏன்னா 10 வயசில் புறப்பட்டவன் 40 வருஷத்துக்கு போது 50 வயசாயிருக்கணும். அப்போ உடம்பு கொஞ்சம் என்ன ஆயிருக்கும், பெருசாக இருக்கும்ல. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியும் சட்டை என்ன இருக்கும், பெருசாக இருக்கும்ல. ஆண்டவருடைய வேதம், ஆமென், தேவனுடைய மனுஷங்க சொல்கிற வார்த்தை, இவர்கள் வளர 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 சட்டையும் சேர்ந்து என்ன பண்ணிச்சான். வனாந்திரத்தில் ஜவுளி கடை கிடையாது, வனாந்திரத்தில் செருப்பு கடை கிடையாது. ஆனால் இவர்களுடைய தேவையை கர்த்தர் அவ்வளவு அற்புதமாய் நடத்தினார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. லாக்டவுன் நாட்கள் வந்துச்சு பாருங்க. 2 வருஷம் அடைக்கப்பட்ட உடனே பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் தொழிலாளியாக மாறிட்டாங்க. பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் தொழிலாளியாக மாறிட்டாங்க. எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கம்பெனிகள் பூட்டப்பட்டு போனது. நிறைய மனிதர்கள் தங்களுடைய சொத்துக்களை இழந்து போனாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை குறையா வச்சாருங்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையே சொல்ல போனால் மற்ற நாட்களை விட அந்த நாட்களை தான் அவ்வளவு சுகமாக கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. வேற வேலையே கிடையாது பாருங்க. ஜெபிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. ஆமென். மறுபடியும் வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கா? நீங்கள் நல்லா கவனிங்க. நாங்கள் எங்களுக்கு நல்லா சாப்பிட்டோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லாக்டவுன் நாட்களை தான் நல்லா ஜெபம் பண்ணோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை அவ்வளவு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அவ்வளவு தேவைகளை தேவன் நமக்கு சந்தித்து கொடுக்கிறார். நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் ஒருவரும் கிடையாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் வைப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாய் அவர் நடத்தி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்லிடுறேன். 3வது வசனம் சொல்லுது பாருங்க, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே ஆமென் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். நமக்கு விரோதமாய் எழும்பி நின்று போராடுகிற எல்லா சத்துருக்களையும் நம்ம கண்களுக்கு முன்பாடி சாம்பலா மாற்றுவாராம். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்கள நம்ம கண்ணுக்கு முன்னாடி அழிச்சிருவாரு அப்படி அர்த்தம் இல்லை. அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க ஆமென் சாம்பலா இருக்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்திடுவாருன்னு அர்த்தம். நம்மளை மேன்மைப்படுத்துவார்னு அர்த்தம். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை ஆமென் சொல்லுங்க என்னையினால என்ன பண்ணுகிறீர், அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துரு பார்க்க இதெல்லாம் என்ன பண்ணுது, நடக்கும். கர்த்தர் நம்மளை அப்படிதான் வித்தியாசப்படுத்த போகிறார். இந்த எல்லைகளிலே உங்களுக்கு முன்பாக எழும்பி போராடுகிற பொல்லாத சத்துருவின் பொல்லாத மனிதர்களுக்கு முன்பதாக தேவன் உங்கள் தலையை உயர்த்தி வைக்க போகிறார். உங்களை ஆச்சரியமாய் நிறுத்த போகிறார். வித்தியாசப்படுத்தி வைக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்த போகிறார். உங்களை பாதுகாக்க போறார். உங்களை ஆரோக்கியமா வைக்க போகிறார். உங்களை செழிப்பா வைக்க போகிறார். உங்களை சத்துருக்களுக்கு முன்னாடி உயர்த்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை வித்தியாசப்படுத்தி வைக்க போகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் என்ன வித்தியாசப்படுத்தி வைக்கணும்னு? இப்போ இவ்வளவு நேரம் இருந்துச்சுல சத்தம், இதுக்கப்புறம் நான் பேசுகிற செய்திக்கு நீங்கள் இந்த சத்தம் இருக்குன்னா கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இப்போதான் நம்ம செய்திக்குள்ளேயே நம்ம போகிறோம். இவ்வளோ நேரம் இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இதை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா? எத்தனை பேருக்கு இது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத நம்ம கேட்டு அதுக்கு ஒப்பு கொடுத்தா தான் நம்மளை அவர் வித்தியாசப்படுத்தி வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஆண்டவருடைய 5 விதமான அங்கலாய்ப்புகள் இருக்கிறது. நிறையா இருக்கு. ஆனால் ஒரு 5 காரியம் என் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வைத்தா. நான் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்க கூட பேசுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க. உங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவர் விரும்புகிற 5 காரியம். நம்பர் 1, அன்பை புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க.
பார்த்தீங்க, இப்போவே கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஐயா இது வரைக்கும் நீங்கள் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி பூஸ்ட் ஏற்றுற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு ஐயா, இப்போ கொஞ்சம் ஊசிக்கு வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கொஞ்சம் என் கூட வாங்க. அதை விட இது ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் அது கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. அன்பை புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, அவரையே முன்னிறுத்துங்கள். மூணாவது, ஆமென், அனைத்திற்கும் அவர் சமூகத்தை தேடுங்கள். அனைத்திற்கும் அவர் சமூகத்தை தேடுங்கள். நாலாவது, அற்புத வழியில் நடங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமா. அஞ்சாவது, அடுத்த தலைமுறைக்கு அபிஷேகத்தை கடத்துங்கள். அல்லேலூயா. ஐயா நீங்கள் தலைப்பு சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஐயா, எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? இதெல்லாம் ஈஸியான விஷயந்தான். நார்மலாக ஒரு தேவ பிள்ளைகிட்ட இருக்க வேண்டிய எளிமையான காரியத்தை தான் நான் உங்களுக்கு வேகமாக ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை, ஆண்டவருடைய இருதயத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பிக்க போகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமென் சொல்லுங்க. சரி, வாசிங்க அந்த ஒன்றாம் அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள்? சிநேகித்தீர் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இங்க பேசுகிற முதல் வார்த்தை, இந்த தீர்க்கதரிசியை எழும்பி சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களை சிநேகித்தேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன் என்பதை நீங்க இன்னும் விளங்கி கொள்ளல. திருப்பி என்ன கேட்குறீங்க? நீர் எங்களை எப்ப சிநேகித்தீரு? எங்களை எப்ப, எங்கள் மேல எப்ப அன்பா இருந்தீர்? அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வியா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏசாவை அல்ல யாக்கோபை தான் என்ன பண்ணுனேன். கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. பல நேரம் நம்ம உட்கார்ந்து ஒரு கேள்வியை கேட்குறோம்ல, கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே, கொஞ்சம் நெருக்கம் வந்த உடனே, கொஞ்சம் பாடு வந்த உடனே ஆண்டவர் என்ன கைவிட்டாரு நம்ம சொல்றோமா இல்லையா? ஆண்டவருக்கு என் மேல பாசமே இல்லைன்னு சொல்றோமா இல்லையா? என்ன சொல்றீங்க? அப்படியா? அதை நாம் சொல்ல மாட்டோம். சொல்லாமல் இப்படி பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் தெரியுமா? அந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்கே வர மாட்டோம். நம்ம வெறுப்பை, ஆண்டவர் மேலே இருக்கிற ஆதங்கத்தை எப்படி காமிப்போம்? கொஞ்சம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை என்ன பண்ணிடுவோம்? சொல்லுங்க, நிறுத்திடுவோம். ஆமாம், போ ஜெபம் பண்ணி என்னத்தை பார்த்துட்டோம், ஆண்டவரை தேடி என்னத்தை பார்த்துட்டோம். ஒரே பிரச்சனையாகவே இருக்க, ஒரே போராட்டமாகவே இருக்க, ஒரே நெருக்கமாகவே இருக்க. ஆண்டவருக்கு ஏன் மேலே கொஞ்சம் கூட சொல்லுங்க. போதாதுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு விரோதமாக செயல்படுற ஆளை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற மாதிரியே தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த ஆத்மா தான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த ஆத்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வரும். சில ஆத்மா வரவே வராது. ஆனால் அந்த ஆத்மா காடுக்கு மேலே காரு, வீடுக்கு மேலே வீடு, அப்படி ஃப்ரிட்ஜ் வாங்க, வாஷிங் மிஷின் வாங்க, மிக்சி வாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம மைண்ட் என்ன தோணுது? இதெல்லாம் உங்களுக்கு தோணலைன்னா நீங்கள் வேற ஒரு உலகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்ம ஒரு ரேஸில் ஓடுறோமா இல்லையா? ரேஸில் ஓடுறோமா இல்லையா? கொஞ்சம் பேசுங்க. என்ன ரேஸில் ஓடுறோம்? சீக்கிரம் ஒரு வீடை கட்டணும், சீக்கிரம் ஒரு காரை வாங்கணும், சீக்கிரம் ஃப்ரிட்ஜை வாங்கணும், சீக்கிரம் இதை வாங்கணும், சீக்கிரம் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி 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 உழைக்கிறதுக்கு மேலே, ஓவர் டைமுக்கு மேலே ஓவர் டைம் எடுத்து உழைக்கிறோமா? என்ன சொல்கிறீங்க? வீட்டுக்காரரை பார்த்து நீங்கள் வந்துட்டீங்கல்ல, உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருப்பீங்க? ஒழுங்கு மரியாதையாக லீவு போடாமல் எங்கே போயிருக்கணும்? சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் டபுள் சம்பளம், அன்னைக்கு தான் கட்டாயம் எனக்கு போகணும். நீங்கள் அப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு வேளை ஆமாங்கிற மாதிரி எனக்கு கன்ஃபார்ம் ஆயிரும்ல. நீங்கள் ஒரு மாதிரி கேஷுவலாக என் கூட வந்துட்டீங்கன்னா ஒரு இல்லை போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அல்லையா சொல்லுங்கள். உங்கள் முகம் ஒரு மாதிரி வேறுபடும் பொழுதே புரிஞ்சுக்குவேன். ஓகே ஓகே, இங்கே கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் அப்படி இருக்காங்க போல இருக்குது. ஏன் அப்படி நம்ம ஓடுறோம்?
நாம் ஏன் அப்படி கொஞ்சம் பிரயாசப்படுறோம்? ஓவர் டைம். முதல்ல நமக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சா? ஒரு 30 வருஷம் வச்சுக்கோங்களேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கடினமாக உழைச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சா? சொல்லுங்க. இல்லை. உழைப்பு கடினமாக இருக்கும். விவசாயத்துக்கு போவாங்க, காலையில் 5 மணிக்கு போவாங்க, 9 மணிக்கு வருவாங்க, அப்புறம் மத்தியானம் ரெஸ்ட் எடுப்பாங்க, சாயங்காலம் போவாங்க, வந்து நிம்மதியாக 8 மணிக்கே என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? 8 மணி 9 மணிக்கு நிம்மதியாக தூங்குவாங்க. இன்னைக்கு விடிய விடிய தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? ஐயோ சீக்கிரம் அதை வாங்கணும், சீக்கிரம் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊருக்குள்ள என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? இஎம்ஐயை வாங்கி, கடன் வாங்கி, லோனை வாங்கி, வீட்டை கட்ட இஎம்ஐயில் போட. இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு? நாம இந்த இஎம்ஐ கட்டுறதுக்காகவே உழைக்க வேண்டியதாயிருச்சு. உண்மையா இல்லையா? இப்போ இந்த லோனை அடைக்கிறதுக்காகவே என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஓட வேண்டியது இருக்கு. நம்ம சிஸ்டம் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, சம்பாதிச்சு ஒரு பொருளை வாங்குவாங்க. இப்போ அப்படி இல்லை. கடனில் ஒரு பொருளை வாங்கிட்டு அதை அடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? என்ன ரீசன்? ஏன் அதை செய்கிறோம்? என்ன காரியம் தெரியுமா? நாம் இப்போ எல்லாம் ஒரு ரேஸில் ஓடுறோம். அவனை விட நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணுங்கிற மேட்ரு இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா? ஆமாம், நான் நல்லா இருக்கணுங்கிறது இல்லை. இப்போ எப்படி எல்லாருடைய இருதயம் எப்படி வந்துருச்சு? அவனை விட நான் நல்லா இருக்கணும், அவனை விட நல்லா இருக்கும். இப்போ இதுக்காக ஓடி 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 ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டத்தையும் நேசத்தையும் நாம மறந்துட்டோம். நான் சொல்கிறேன், அதை குறித்த உணர்வு நம்மளை விட்டு விலகிருச்சு. அதனால தான் தேவ சமூகத்தை தேடுற அனுபவம், அதனால தான் தேவனுடைய பாதத்துக்கு ஓட. நீங்கள் முந்தின காலத்தை யோசிச்சு பாருங்களேன். முந்தின காலத்தில் நாமெல்லாம் விடிய விடிய கடந்து ஜெபிச்ச ஆட்கள் தான். அப்படி இல்லைங்கிறீங்களா? முளையிற ஜபத்துக்கெல்லாம் போவீங்களா? போவீங்களா? ஆமாம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 4 மணி வரைக்கும் நடக்குதா? உங்கள் சர்ச்சில் நடக்குதா? முந்தி நடந்துச்சு. நான் இப்போ கேட்குறது இங்கே இப்போ தானே கேட்குறேன், அப்டேட்டில் கேட்குறேன். சொல்லுங்கள். இப்போ 7:30 to 10 முன்னிரவு ஜபம். ஆனால் நமக்கு தெரியல, முன்னிரவு ஜபங்கிற பேரில் கன்வென்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். 7 to 10 கன்வென்ஷன் டைம் தானே. என்ன சொல்கிறீங்க? ஆனால் நானும் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். ஒரு ரோமன் கத்தோலிக்க ஒரு சகோதரர் தான் என்கிட்ட ஒரு நாள் கேட்டார், ஐயா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு முன்னிறை ஜபத்துக்கு போயிட்டு வரேன். நானும் அவர்கிட்ட சொல்லுவேன் ஒரு நாள் கேட்கும்போதெல்லாம், முன்னிறை ஜபத்துக்கு போயிட்டு வரேன். இல்லைங்க 10:30 உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன், முன்னிறை ஜபத்துக்கு போனேங்கிறீங்க, என்ன விஷயம்? இல்லை 7க்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிச்சிருவாங்க, அதான் முன்னிறை ஜபம். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், முன்னிறை ஜபம்னா 12 மணி வரைக்கும் நடந்தால் தான் அதுக்கு பேர். இது கன்வென்ஷன்ல நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க. அப்பதான் நான் புரிஞ்சது, ஓஹோ நம்ம இப்போ முளையிரவு ஜபத்தெல்லாம் கன்வென்ஷனா மாத்திட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு நம்மளை மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது. கேட்டா எங்க சர்ச்சில் முளையிரவு ஜபம் நடக்குது. என்ன டைம்னு கேட்டா, இப்போ நீ இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க பாருங்களேன், அவன் முந்தின தலைமுறை அவ்வளவு 9 மணிக்கு ஆரம்பித்து 4:30 வரைக்கும் ஜோம் பண்ணி, அந்த ஜபமும் 10ஆதுன்னு சர்ச்சில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? ஜோம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போக மனசு இல்லாமல் ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இருந்த வேலையை விட டபுளாக கடினமான வேலை அன்னைக்கு இருந்துச்சு. ஒரு குழம்பு வைக்கிறனால 2 மணி நேரம் தேவைப்படும். ஆமாவா இல்லையா? ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் வைக்கிறதே இல்லை. ஒரே டைப்பு தான், ஒரே குழம்பு தான், ஒரே பொடி தான். முருங்கைக்காயை போட்டு நீங்கள் அதை முருங்கைக்காய் குழம்புங்கிறீங்க, கார குழம்புங்கிறீங்க. வெண்டைக்காயை போட்டு வெண்டைக்காய் குழம்புன்றது. எதுவுமே போடாமல் பண்ணிட்டா. ஆனால் குழம்பு வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? குழம்பு வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? செஞ்சு பாருங்க தெரியும். நான் அந்த எங்கள் வீட்டில் மளிகை ஜாமான் எல்லாம் நான் தான் வாங்க போவேன். கடைக்கு போனால் அப்போ தான் 2 பேர் வருவாங்க. வந்து நின்றுட்டு என்ன குழம்பு வைக்க, என்ன நான் யோசிப்பேன், உங்களுக்கு என்னமோ 1000 குழம்பு தெரிஞ்ச மாதிரி இங்கே வந்து குழம்புறாங்க, என்ன குழம்பு வைக்க. அங்கே எப்படியும் இங்கே இருக்கிற காய்கறியை பார்த்து அதைத்தான் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் வைக்க போறீங்க. நான் இது எது சொல்கிறேன்னா, அன்னைக்கு அது வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை மசாலா அரைச்சி குழம்பு வச்சு வைக்கிறது அவ்வளவு கடினம். அவ்வளவு கடினமான வேலை செஞ்சும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலாய் அவர்களால் விழித்திருக்க முடிந்தது. ஆனா இன்னைக்கு நம்மளால முடியல.
ஏன், என்ன ரீசன்? நாம இன்னைக்கு இந்த உலகத்தை நேசிச்சு இந்த உலகத்துல ஒரு ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப இந்த உலகத்தை காட்டிலும் நான் உன்னை நேசிக்கிறேன், ஏன் நேசத்தை நீ என்ன பண்ணு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கேட்போம், ஆண்டவர் எப்படி என்ன நேசிச்சாரு? நான் நிறைய காரியம் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறனாவே அவர் நம்மளை நேசிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்தியாவில் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில் அவர் என்ன ரட்சித்து தம்முடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறார்னா ஆண்டவர் என்ன எவ்வளவு நேசிக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய எல்லைகளுக்கு யோசிச்சு பாருங்களேன். இந்தியா முழுசும் மிஷனரிகளை ஆண்டவர் கொண்டு வந்தார் பாருங்க. இயேசுவோடு கூட இருந்த சீஷனாகிய தோமாவை ஆண்டவர் எத்தனையோ மாநிலங்கள் இருக்க ஆண்டவர் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அனுப்பி தமிழ்நாட்டில் அவருடைய ஜீவனை போக பண்ணி இருக்கிறார்னா ஆண்டவர் தமிழ்நாட்டை எவ்வளவு நேசிச்சார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ மாவட்டம் இருக்கு, ஆனா ஏராளமான மிஷனரிமார்கள் தஞ்சாவூர்ல வந்து இறங்கின மிஷனரிமார்கள் எல்லாம் புறப்பட்டு திருநெல்வேலி, தென்காசி, ஆமென் ஆமென், தூத்துக்குடி, கன்னியாகுமரின்னு வந்து சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சு சபைகளை ஸ்தாபிச்சாங்க. அப்படின்னா ஆண்டவர் இந்த எல்லைகளை எவ்வளவு நேசிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கூட்டத்துக்கு நடுவே எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவரை தேடாம இருக்க, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாம இருக்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களா அவருடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்னா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டத்துக்கு நடுவேயும் மாசத்துக்கு ஒரு தடவை உபவாசத்தை ஜெபிக்கணுங்கிற பாரத்தை கொடுத்து அதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கிறார்னா அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு தேவையானது அவருடைய நேசம். அவர் நம்ம மேல அன்பாயிருக்கிறார். இப்ப நாம விளங்கி கொள்ள வேண்டியது என்ன? அவர் நம்ம மேல அன்பாயிருக்கிறான். ஆமே. இது நமக்கு விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு இஸ்லாமிய சகோதரர் என்கிட்ட வந்து நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். நான் நிறைய பேசுவேன், நானும் சொல்லுவேன். அவர் கேட்கவே இல்லை. ஒரு நாள் அவர் இப்படி என்னை பார்த்து கேட்டார், எங்க குர்ஆனில் சொல்லப்பட்டபடி இயேசுவை வணங்குகிறவர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு இருக்கு. அவர் சொல்கிறார், இயேசுவை வணங்குகிறவர்கள் நரகத்துக்கு போவாங்க. ஏன் இயேசுவே நரகத்துக்கு போவாருங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவரும் அங்கே தான் இருப்பார். அப்படின்னா பரவாயில்லையா, நரகத்துக்கு போனால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இயேசுவை ஆராதிக்கிறதுனால, இயேசுவை தொழுது கொள்றதுனால, அவர் கூட நரகத்துக்கு போகிறதுனாலும் ஓகே தான் அப்படின்னு. நீங்கள் இவ்வளோ ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ அவர் என்னை பார்த்துட்டு திருதிரன் முழிச்சிட்டு, என்னையா நீ நரகத்துக்கு போயிடுவே இயேசுவை ஆராதிச்சா? நான் சொன்னேன், இயேசுவை ஆராதிக்கிற ஒருவனும் நரகத்துக்கு போகிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு, நானே வழியும் வாசலாக இருக்கிறேன், ஜீவனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ரெண்டாவது நான் சொன்னேன், இந்த உலகத்தில் என்னை நேசித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒருவர் அவர் தான். அவருக்காக என் ஜீவனையும் கொடுக்க நான் ஆயத்தம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அவருடைய அன்பை நாம விளங்கி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு என்ன? யாரை வித்தியாசப்படுத்துவார்? யார் அவருடைய அன்பை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய நேசத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தவன் கையை பிடிச்சு சொல்லுங்க, யாரை நேசிக்கிறீங்களோ இல்லையோ ஆண்டவரை நேசிங்க. நம்ம பல நேரம் உலகத்தை நேசிச்சிருவோம், மனுஷங்களை நேசிச்சிருவோம், பணத்தை நேசிச்சிருவோம், ஆமென், இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை நேசிச்சிருவோம். இல்லை இல்லை, நம்ம நேசம் கர்த்தர் மேலேயே இருக்கட்டும். அல்லேலூயா. நேரம் இல்லை, வேகமாய் போகிறேன். ரெண்டாவது ஒரு காரியம் சொன்னேன். ஆமென், நம்மளை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி வைக்கிறோம்னா ரெண்டாவது ஒரு காரியம் சொன்னேன். என்னது சொல்லுங்க?
அவரையே முன்னிறுத்துங்கள். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம், 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் கேட்கிறாரு, நான் பிதானா ஏன் கனம் எங்கப்பா? நான் உன்னுடைய தேவன்னு சொன்னா, நான் எஜமான்னு சொன்னா, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க? நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிறார். ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறாரு, அவன் எல்லா காரியத்திலையுமே நாம அவரை முன் நிறுத்துகிற அனுபவம் இருக்கணும். தாவீது சொல்லுகிறார், அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலே நான் என்ன பண்ணப்படுறதில்லை, அசைக்கப்படுகிறதில்லை. அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதுனால. நீங்க நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பவுமே நாம விளங்கிக்கொள்ளணும். ஏதோ கடமையை செய்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எல்லாவற்றிற்கும் எல்லா சூழ்நிலையிலையும் அவரையே முன் நிறுத்துகிற அனுபவம் இருக்கணும். அவருக்கு கனத்தை கொடுக்கணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம என்ன பண்ணி ஆகணும்? ஆமென் சொல்லுங்க. என்ன காரியமா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் நாம முன்னிறுத்தி செய்ய வேண்டியது யாரதான்? அவரைதான். நான் ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்கு பிரசங்கத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் பிரசங்கம் பண்ணினேன். என்ன பிரசங்கம் பண்ணணுன்னா, இயேசுவை முன்னிறுத்தி எல்லாம் செய்யுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு நீங்கள் நாள் பார்க்கறது, நிமித்தம் பார்க்கறது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த நாளில் தான் வச்சா என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு நம்ம நினச்சா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு தானே அர்த்தம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமாம், வீடு பிரதிஷ்டையில் பால் காய்ச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம், பால் பொங்கினாதான் ஆசீர்வாதம் நம்ம நினச்சா ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னு தானே அர்த்தம். என்ன கொஞ்சம் அமைதியாயிருச்சு அல்லே? நல்லா கவனிங்க. நாம் இதெல்லாம் பல விஷயங்களில் நாம் என்ன நினைக்கிறோன்னா, இது இருந்தால் தான், இப்படி நடந்தால் தான். அது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தேய்பிறையில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எதில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க சொல்லுங்க? வளர்முறையில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுவும் நான் எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த லெந்து நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம், லெந்து நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே நாளில் 6 கல்யாண வீடு காடு, 6 கிறிஸ்தவங்க தான். நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ 6 வீட்டுக்கு என்ன பண்ணி ஆகணும்? போயாகணும். 6 வீட்டில் சாப்பிட முடியுமா? முடியாது. மிஞ்சி போனால் ஒரு நேரத்துக்கு ஒரு வீட்டில் சாப்பிடலாம், அவ்வளோதான். ஆனால் 6 வீட்டுக்கு என்ன பண்ணி ஆகணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சுற்றி சுற்றி ஒரே எல்லைக்குள்ளே 6 வீடு கல்யாணம். இப்போ இந்த 6 வீட்டுக்காரங்களும் உட்காந்து பேசி, உனக்கு வர்ற ஆள் தான் எனக்கும் வரப்போகுது, எனக்கு வர்ற ஆள் தான் உனக்கு வரப்போகுது. நம்ம ஒரே நாளில் வச்சா ஒரு ஆள் ஒரு இடத்துல தான் சாப்பிட முடியும். நமக்கு சாப்பாடு பாதியாக குறைஞ்சிரும். அதனால் ஒரே நாளில் வைப்போன்னு பேசியா வச்சாங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். சொல்லுங்க, எதுக்கு? அது நல்ல நாள். அன்னைக்கு வச்சாதான். அதுவும் எல்லாம் பத்திரிகையில் போடாம வருங்க, 10:30 11 மணிக்கு உள். அப்படி எதுவுமே நடக்காது. ஆனால் போடுறது 10:30 மணியிலிருந்து 11 மணிக்கு உள். ஏன்னா அதுதான் என்ன நேரமா? நீங்கள் நல்லா கவனிங்க. அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணுறோம்? நம்மளை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நேரத்தில் கொண்டு போய் வைக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வேற ஒவ்வொரு காரியத்திலையும் கொண்டு போய் வச்சு நம்மை அறியாமலே அவரை என்ன பண்ணுறோம்? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதாம்மா? ஏன் ஒரு நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணாதான் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிறது யாரு? நம்மளை உயர்த்துறது யாரு? அவர் தானே உயர்த்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் என்ன ஆசீர்வதிக்கிறவரை தானே முன்னிறுத்தணும். நான் அவருக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த பால் காய்க்கிற சம்பவத்தையே பாருங்களேன். பால் காய்க்கிறதுக்காக, பால் பொங்குறதுக்காக 3/4 மணி நேரம் பாட்டு பாடுவாங்க.
நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லைங்கிறீங்களா? ஒருவேளை தென்காசியில் அப்படி ஒரு சிஸ்டம் இல்லையா? உங்கள் பிரதிஷ்டெல்லாம் பால் காய்க்கிறீங்களா இல்லையா? ஏம்மா நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன். சொல்லுங்க, உண்டா? எப்படி பால் காய்க்கிறாங்க? ஓலை, உங்கள் ஊரில் ஓலை வைப்பீங்களா? ஐயோ, அந்த கொடுமை பெரிய கொடுமை. ஒரு வீட்டில் அப்படி நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அந்த வீட்டுக்குள்ளே மாட்டினா நாங்கள் ஒரு 3 ஊழியக்காரங்க ஒரு கிச்சனில் உட்கார வச்சுட்டாங்க. ஹாலில் பால் காய்க்கிறாங்க, கிச்சனில் உட்கார வச்சுருக்காங்க. அங்கே கிளம்பின போக பக்கத்தில் இருக்க 3 பேருடைய முகம் தெரியலை. எங்களால் வெளியே போகவும் முடியல, இருமிட்டே உட்காந்துருக்குறோம். அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றாங்க, நீ இந்த ஓலையை வை, நீ இந்த ஓலையை வை. எல்லா குடும்பத்து ஆட்களும் என்ன வைக்கணுமா? ஓலையை வச்சுட்டு பால் பொங்கி வரும். அது வரைக்கும் பாட்டு பாடுவாங்க. பொங்கி எந்த பக்கம் வழியணும்? உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்க. கிழக்க என்ன பண்ணணும்? வடியணுமா? கிழக்க வடிஞ்சிட்டா ஆசீர்வாதம், மேற்க வடிஞ்சிட்டா ஆசீர்வாதம் குறைஞ்சிருமோ? அதான் எடுத்து வருவாங்கய்யா. நீங்கள் நல்லா கவனிங்க. ஆனால் எல்லா வீட்லையும் எந்த பக்கம் பொங்கி வழியணும்னு விரும்புகிறாங்களோ அந்த பக்கம் தான் என்ன பண்ணும்? ஆமாம், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சட்டியை கொஞ்சம் என்ன பண்ணிக்க வேண்டியதான், சரிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி வழி. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறோம் இதுலையே. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லியும் நம்ம காப்பி போடுறோம், பால் பொங்குதா இல்லையா? சொல்லுங்க. பால் பொங்குறதுல தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னா டெய்லி காப்பி போடுறோம்ல. வீட்டில் எவ்வளோ ஆசீர்வாதம் பொங்கணும். ஆனால் வங்கிக்கு உட்காந்து புலம்ப தானே செய்கிறோம். ஐயோ, இந்த தேவை இருக்க, இதுக்கு நான் என்ன பண்ண, இதுக்கு என்ன செய்ய. அப்போ நம்ம என்ன விளங்கணும்? நமக்கு இந்த பால் பொங்குறதுல ஒரு மேட்டருமே இல்லையா? சொல்லுங்க. நான் இப்போதான் வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன், பால் பொங்குறதுக்கு என்ன பிளான் வச்சிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி சொல்லிவிட்ட? நான் சொல்கிறேன், நீங்கள் என்னைக்கு சட்டியை தூக்கி நடுகாலில் வைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வராதுன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பால் காய்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. என்னையா இப்படியும் பேசுகிற அப்படி பேசுகிற, நான் முழுசா சொல்கிறேன். அதை கிச்சன்லேயே வைங்க. அதை கூட்டி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் காய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை நீங்களே ஜெபம் பண்ணி செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணணும்? பாஸ்டரை கூப்பிட்டீங்களா, சபையாரை கூப்பிட்டீங்களா, நல்ல ஒரு மணி நேரம் டைம் எடுத்து, இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்து அங்கே ஒரு மீட்டிங்கை நடத்துங்க. ஒரு 4 பாட்டை நல்லா பாடுங்க. தேவ பிரசன்னம் இறங்க நல்ல ஒரு ஆராதனை செய்யுங்க. ஒரு 2 ஆத்மாவை ஜெபம்னு சொல்லுங்க. அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்குன்னு தேவனுடைய மனுஷனை கொண்டு ஒரு நல்ல வார்த்தையை பிரசங்கம் பண்ண வைங்க. அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான் பல வீட்டில் பார்க்குறேன், பால் பொங்குறதுக்காக பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. ஒரு ஜெபம் பண்ணிட்டு பாடுவாங்க. பால் பொங்குறதுக்காக பாடிக்கிட்டே இருப்பாங்க. 3 பாட்டு முடிஞ்ச உடனே மெதுவாக கேட்பாங்க, பால் பொங்கிருச்சா? இல்லை. அப்போ ஒரு பாட்டை பாடு. எதுக்கு? பால் பொங்குறதுக்கு. இப்போ 5 பாட்டு முடிச்சோன்னா 6வது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பாட்டு ஓடிட்டு இருக்கோம்? எந்த கண்மலையானவரே அப்படின்னு பாட்டு ஓடும். ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த பால் செடியை பார்த்துக்கிட்டே இருப்பார். பால் செடியை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படியே பொங்கி வரும். இப்போ பாட்டு எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போமா? அவர் ஆரம்பிப்பார், சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பாட்டை நிறுத்து, இங்கே பால் என்ன பண்ணிருச்சு? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு செய்யறோமா, தெரியாம செய்யறோமா? ஆனா ஏன் செய்யறோம்னே நமக்கு நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பொங்குற பால்ல ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அல்லேலூயா. சிலர் காமெண்ட் சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் நான் தைரியமாக சொல்லுவேன். ஆமாம், நான் அங்கே போய் உட்காந்து தேடினேன். நெட்டில் உட்காந்து எதுக்கு இந்த பால் பொங்குறது வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சென்டிமெண்ட்டு தான், வேற ஒன்றுமே கிடையாது. என்ன சென்டிமெண்ட்டு? தமிழர்கள், இது தமிழர்களுக்குள்ள இருக்கிறது தான் பெரிய அதிகமாக இருக்கும். இது பல இடத்துல பரவி இருக்கு. ஆனால் தமிழர்கள் தான் இதை பெருசாக செஞ்சாங்க. ஏன்? தமிழர்களுக்கு வீடு கட்டுறது கனவு. தமிழர்களுக்கு வீடுங்கிறது குழந்தை மாதிரி. எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு திடமான ஒரு ஆகாரத்தை கொடுக்க மாட்டாங்களோ, எப்படி ஒரு திரவ ஆகாரத்தை கொடுப்பாங்களோ அதே மாதிரி எடுத்த உடனே முதல் சமையல் திடமான ஒரு ஆகாரமா செய்யாம பாலை பொங்க வைக்கணும்னு ஒரு சென்டிமெண்டா ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட் தானே தவிர இதுல ஒரு ஆசீர்வாதமோ அல்லேலூயா சொல்லுங்க.
இப்போ இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு வீட்டை கட்டுவீர்கள். வீடை கட்டும்போது பிரதிஷ்டைன்னு வரும். அப்போ என்னதான் பண்ணுவீங்க? ஏன் அன்னைக்கு அந்த பாஸ்டர் இப்படி பேச, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு வேற வேலை இல்லை. நாம் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் நம்ம செஞ்சு கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோம். அவரை நாம கனவீனப்படுத்துகிறோம். நாம இதில் தான் ஆசீர்வாதம்னு சொல்லி பல வழிகளில் நாம தந்திரமா இந்த உலகத்தில் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் சரி வெளியும் சரி எந்த ரூபத்தில் நாம நுழைஞ்சாலும் சரி அதில் ஆசீர்வாதமே இல்லை. எந்த மனுஷன் கர்த்தரை முன்னிறுத்த பழகிறானோ, எந்த மனுஷன் அவருடைய ராஜ்யத்தை முன்னிறுத்த பழகிறானோ அந்த மனிதனை கர்த்தர் அவ்வளவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளை வித்தியாசப்படுத்தணுமா? ஆண்டவரை முன்னிறுத்துங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. ஆண்டவர் தருவார். அவர் என்ன ஆசீர்வதிப்பார். அவர் என்ன நடத்துவார். நான் செய்கிற வேலை சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அவர் என்ன நடத்துவார்னு அவரை நிறுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து பாருங்க. அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், எப்படியா சிலர்லாம் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, கஷ்டப்படுறாங்க. சிலர் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்களேன். நான் சொல்கிறேன், 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கி அதை எத்தனையோ வீண் செலவுகள் பண்ணி கடைசியில் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஆனால் 10,000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம். அவன் தேவையான காரியத்தை செலவு பண்ணி மீதி 1000 ரூபா இருக்குது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? ஆண்டவரை முன்னிறுத்தி செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. யார் அவரை முன் நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஆமென் ஆமென் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். உங்களை கர்த்தர் வித்தியாசமாய் வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன்? அவருடைய அனைத்திற்கும் அவருடைய சமூகத்தையே தேடுங்கள். நீங்க வாசிங்க 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். நீங்க அதுக்கு முந்தின 3 வசனங்களை நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாசிங்க. ஆண்டவர் அங்கலாய்த்து எங்க தன்னை கனவீனப்படுத்துகிறதாக சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க வாசிக்கலாம். நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து வாசித்து பாருங்க. என் பீடத்தில் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே அசுத்தமானதை படைச்சு கனவீனப்படுத்தினார்கள். அதாவது பலி செலுத்துறத கடமையாக மாற்றிட்டாங்க. கடமைக்காக நான் செஞ்சே ஆகணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி செய்கிறதுக்கு அசுத்தமானதையும் கொண்டு வந்து படைத்தார்கள். அதுக்கப்புறம் ஆமென் கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய பந்தியை அசட்டியாய் அவர்கள் செய்தார்கள். ஆமென். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கண் ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். ஆண்டவர் தானே அவரை இப்படி நம்ம அசல்ட்டா நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் அவரை கனவீனப்படுத்துகிறது. இதெல்லாம் நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து தியானிங்க. நம்ம பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நல்லவர். இப்போ 3வது ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்மளை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி வைக்கணுமா அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அனைத்து காரியங்களிலேயும் எல்லா விஷயத்திலேயும் நாம நம்முடைய தேவைகளுக்காக அவருடைய சமூகத்தை தேடுகிற அனுபவம் நமக்கு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன? ஒரு தேவை வந்துச்சுன்னா அந்த தேவையை தேவனிடத்தில் சொல்றது இல்லை, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்கறது இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஜெபக்குறிப்பு அனுப்புவோம். ஜெபக்குறிப்பு அனுப்புறது தப்பு இல்லை. ஊழியர்கள் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம தேவைகளுக்காக நாம முழங்கால முடக்க வேண்டியது அவசியம். ஜெபத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு கூட என்னதான் பண்ணுவோம் சொல்லுங்க? பிரயாணம் பண்ணுனா இப்போ இப்போ இல்ல, அதிகாலையில் ஜெபம். என்ன திருதிருன்னே முழிக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்கா பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. அதிகாலை ஜெபம், உபவாச ஜெபம். உபவாச ஜெபம்னா பாஸ்டர் 9 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு தான் சர்ச்சுக்கு வந்தோம் பாஸ்டர். முடிஞ்சு 2 மணிக்கு மேலே தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அந்த 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் என்னது
அதுக்கு இடையில நாங்கள் ஒன்றுமே என்ன பண்ணுறதில்ல, சாப்பிட்றதில்ல. அப்போ 9 மணிக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களா, சாப்பிடாம வந்தீங்களா? ஏம்மா நீங்கள் சாப்பிடாம வந்தியே சொல்கிறியே, மற்ற ஆட்கள்லாம் அமைதியாக இருக்காங்கல்ல, அப்புறம் எனக்கு சந்தேகம் வருமா வராதா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சாப்பிட்டு வந்தீங்களா? காலையில் ஃபாஸ்டிங்கா? இல்லை, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, சாப்பிட்டு வந்தீங்களா, சாப்பிடாம வந்தீங்களா? சாப்பிட்டோம் சாப்பிடல, அதை தான் சொல்லணும். காலையில் ஃபாஸ்டிங், நேற்று ஃபாஸ்டிங் அப்படின்லாம் ஏன் சுற்றுறீங்க? சொல்லுங்கள். சாப்பிட்டு வந்தோம், இதை சொல்லி வைப்போம். அதான் 9 மணிக்கு பின்னாடி தானே ஃபாஸ்டிங். நல்லா கவனிங்க, நம்மளை இதெல்லாம் மறக்கிறோம் பாருங்களேன். இது எல்லாமே ஜெபத்தினுடைய அங்கங்கள். ஜெபத்தில் இதெல்லாம் நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதிகாலை ஜெபம் இருக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், இரவு ஜெபம் இருக்கணும், உபவாச ஜெபம் இருக்கணும், காத்திருப்பு ஜெபம் இருக்கணும். இவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவிர இவ்வளவு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த ஜெபங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? மங்கிருச்சு. நாம எந்த விஷயம்னாலும் தேவ சமூகத்தை தேடுற அனுபவத்தையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் நம்ம மேலே இறங்குவார். ஆமென் சொல்லுங்க. எப்ப நம்மளை வித்தியாசப்படுத்தி வைப்பா? நம்முடைய தேவைகளுக்காக நாம் தேவ சமூகத்தை தேடுகிற அனுபவத்துக்குள்ள வருவோம். நம்முடைய ஜெபம் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை தரவே தராது. ஜெபிக்கிற மனுஷன் ஏமாற்றத்தை பார்க்க மாட்டான். ஜெபிக்கிற மனிதன் கட்டாயம் அதை பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜெப நாட்கள் மங்கி எறிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். நம்முடைய ஜெபங்கள் உயிரடையட்டும், நம்முடைய ஜெபங்கள் எழும்பட்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்க இங்க ஜெபிக்கிறத வச்சு வீட்டில் ஜெபிக்கிறீங்களான்னு நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆமாம். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மேடையில் இருந்து ஊழியக்காரங்க ஜெபம் நடத்துவாங்க, தேசத்துக்காக ஜெபிப்போம் அப்படின்னா பல ஆத்மா வாயவே திறக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? வீட்டில் ஜெபமே இல்லைன்னு அர்த்தம். ஜெபமே இல்லைன்னு அர்த்தம். சில ஆத்மா ஆமேன் சோத்திரம், ஆமேன் ஆமேன் இதை மட்டும் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டில் உங்கள் ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? காலையில் இருந்து சொன்னேன், ஏசப்பா இந்த நாளை ஆசீர்வதியும். சாப்பிடும்போது ஏசப்பா இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும். இந்த அளவில் தான் உங்கள் ஜெபம் இருக்குன்னு அர்த்தம். அதே தேசத்துக்கான ஜெபம் உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இருதயம் அடைஞ்சு தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்தியாவை ரச்சிங்கங்கும் போது உங்கள் கண்ணு கலங்குது அப்படின்னா, அவன் பிசாசுடைய கிரியை அழிக்கப்படணுங்கும் போது உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வருதுன்னா, நீங்கள் வீட்டில் உங்கள் தனி அறையிலையும் ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். அங்கே இல்லை அப்படின்னா சொல்லுங்க, எப்படா உட்காருவோம்? பார்த்துருக்கீங்களா? மொதல் குறிப்புக்கு மட்டும்தான் நிற்பாங்க. அதான் பாஸ்டர் ஜெபம் நடத்தும் போது சொன்னார், நீங்கள் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் என்னமோ 4 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி நான் சொல்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். நம்ம ஜெபத்தை எவ்வளோ மட்டுப்படுத்திட்டு இருக்கோங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம 4 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி அவன் 1/2 மணி நேரம் ஜெபத்தில் 4 குறிப்பு ஜெபத்தில் முதல் குறிப்புக்கு நிற்கிற நாம 2வது குறிப்புக்கு என்ன பண்ணிடுறோம்? யாராவது ஒருவர் ஜெபிக்க அப்படின்னு சொன்னா போதும், அவ்வளவுதான். அப்படியே பாதி கூட்ட உட்காந்துரும். 2வது குறிப்புக்கு முக்காவாசி கூட்ட உட்காந்துரும். ஒரு 4-5 ஆத்மா தான் கடைசி வரைக்கும் ஜெபிக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஹலோ, அந்த 4 ஆத்மா தான் வீட்டில் என்ன பண்ணுது? ஜெபிக்குது. எப்போ உட்காருவேன் நம்ம மனசு சொல்லுதுன்னா, நம்ம வீட்டில் நம்மளால ஒரு 1/2 மணி நேரம் கூட என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியலல்ல. நம்மளால 1/2 மணி நேரம் கூட முழங்காலம் முடக்க முடியலல்ல. என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்னைக்கு போச்சு நம்ம ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக உட்கார்ந்துருக்கிறவங்கள நான் ஒரு மாதிரி சொல்கிறேன், நீங்கள் நினச்சிடக்கூடாது. சேர் நமக்கு தேவைதான். ஜெபம் அப்படின்னு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேர்ந்து என்ன பண்ணி ஆகணும்? ஜெபிக்கணும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்போவே நம்ம நிதானிச்சுக்கலாம், நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்ம கிறிஸ்தவனுக்கு ஜெபந்தான் உயிர் நாடி. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜெபம் என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா.
மற்ற எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஜெபம் இருக்கணும்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஜெபத்தை குறித்து பேசியிருக்கிறார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஜெபித்து அடையாளமாய் காண்பித்திருக்கிறார். ஜெபியுங்கள்னு சொன்னார், வர்ற வரைக்கும் ஜெபிங்கன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வந்து நம்மளை கூப்பிட்டு போய் பரலோகத்திலேயும் நமக்கு வேலை என்னதுதான், அவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் தான், அவ்வளோதானே நமக்கு வேலையே அதுதானே. அப்போ நம்ம எவ்வளவு அதிகமாக தேவ சமூகத்தை தேட வேண்டியது அவசியம். அப்படி தேடுகிறவர்களுக்கு ஆமென் வேதம் சொல்லுகிறது ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படி தேடுகிறவர்களுக்கு தான் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேடுகிறவர்களுக்கு தான் ஆமென் கர்த்தர் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஆமென். நான் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு மறுபடியும் நம்முடைய ஜெப வாழ்க்கை கொஞ்சம் தட்டி எழுப்பப்படட்டும். அப்படி தட்டி எழுப்பப்பட்டுச்சுன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை வித்தியாசப்படுத்தி வைப்பார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென் ஆமென். நீங்கள் வீட்டில் உட்காந்து வாசிங்க, எல்லாம் தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 4வது சொன்ன அற்புத வழியில் நடங்கள். 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். ஆமென். லேவியின் உடன்படிக்கை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பச்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக அற்பமும் நீசருமாக்கினேங்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதனுடைய வழியில நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை வித்தியாசமாய் வைப்பார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன் வழியில நடக்கணும். ஆமேன். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆமேன். வசனத்தை கேட்கறதோடு நிற்க கூடாது, கேட்கறதோடு நிற்கக்கூடாது. அதை நம்ம வாழ்க்கையாக மாற்றணும், அதனுடைய வழியில் நம்ம நடக்கணும். அப்போதான் கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்தி வைப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கடைசியா ஒரு காரியத்தை வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். நேரம் இல்லை. வாசிங்க அந்த 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெரும்படித்தானே. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய 5வது அங்கலாய்ப்பு என்ன? ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை படைத்தார்? இந்த மல்கியா தீர்க்கதரிசி ஒரு கேள்வியை வைக்கிறார், அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லுகிறார். எல்லா கல்யாண வீட்லையும் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி, தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி. அப்படின்னா நாம மாத்திரம் ஆராதிக்கிறது அல்ல, நாம மாத்திரம் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள வர்றதில்லை, நாம மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க வர்றதில்லை. நமக்கு பின்பாக வருகிற சந்ததியும் கர்த்தருக்குள்ளேயே நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள வளர்க்கப்படுகிறது தான் தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி. ஆமென் சொல்லுங்க. நாம இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு இருக்கோமோ, நாம இன்னைக்கு என்ன நன்மையை பெறுகிறோமோ, அந்த நன்மையை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க. நாம பெற்றிருக்கிற ரட்சிப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேணும், நாம பெற்றிருக்கிற ஆனந்த பாக்கியம் நம்ம பிள்ளைகளுக்கும் வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறது இல்லை, தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறது இல்லை, அவர்களுக்கு தேவ சமூகத்தில் நிற்கணுங்கிற பழக்கத்தை ஏற்படுத்துகிறது. சொல்லுங்க. முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு ஒரு அதிகாரம் வாசிச்சு ஜெபம் பண்ணினாதான் காப்பியே கொடுப்போம். ஆனால் இப்போ பெட்டில் தான் காப்பியை கொண்டு போய் நிறுத்தி என்ன பண்ணுறோம்? தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறமாவது படிக்க வைக்கிறோமா? நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? காலையில் எந்திரிச்ச உடனே புக்கை எடுத்து படிடா, புக்கை எடுத்து படிடா, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு படிடா. சரி, ஸ்கூலுக்கு போய் அங்கேயும் டீச்சர் சொல்லுவாங்க படிடா. சரி, ஸ்கூலை முடிச்சாச்சு, சாயங்காலம் 4 மணிக்கு வந்த உடனே நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். டியூஷனுக்கு போய் படிடா. ஆனால் அவன் சொல்லுவான் ஒன்றுமே மண்டைக்குள்ள ஏன் ஏற மாட்டேங்குது? ஹலோ, எந்திரிச்சு படிக்க வேண்டியது பைபிளை தானே. நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க.
இந்த உலகத்தில் படிக்கிற பாடம் அவனுக்கு அறிவை மட்டும்தான் கொடுக்கும். இந்த வேதம் தான் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கும். இந்த வேதம் தான் அவனுக்கு எப்படி வாழணுங்கிற வழியை கற்றுக் கொடுக்கும். இந்த வேதம் தான் பரலோகத்திற்கு நான் வழியை சொல்லிக் கொடுக்கும். நாம புரிந்து கொள்ளாம என் பிள்ளை மார்க் எடுத்துடணும், என் பிள்ளை பெரிய வேலைக்கு வந்துடணும், என் பிள்ளை டாக்டர் ஆயிடணும், என் பிள்ளை, உங்க பிள்ளை என்னைக்கு ரசிக்கப்படுறது? கடைசியில் 20 வயசு இருக்கும்போது வந்து நின்று புலம்புறது, ஐயா பிள்ளை ரசிக்கப்பட மாட்டேங்கிறா, ஐயா சொன்ன பேச்ச. ஹலோ, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த தேசங்கள் லண்டனாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், இன்றைக்கி அங்கே நிறைய சபைகள் பூட்டப்பட்டுருச்சு. நிறைய சபைகள் பூட்டப்பட்டது. ஏன் தெரியுமா? என்ன காரணம்? நிறைய சபைகள் பாராக மாறிடுச்சு. நிறைய சபைகள் கேளிக்கை விடுதியாய் மாறிடுச்சு. நிறைய சபைகள் மசூதிகளாய் மாறிடுச்சு. நிறைய சபைகள் தேட்டராக மாறிடுச்சு. சர்ச், பிரம்மாண்டமான சர்ச், அவங்கள மாதிரி சர்ச்சு கட்ட முடியாது, அவ்வளவு பிரம்மாண்டமான சர்ச்செல்லாம் மாறிடுச்சு. என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னா, ஜெபிக்க வரும்போது இவங்க இந்த பிள்ளைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்ட்டு பிள்ளைங்களை சர்ச்சுக்கே இவங்க என்ன பண்ணலை, கூப்பிட்டு வரல. உங்கள் பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு செல்லை கையில் கொடுத்து வீட்டில் வைக்காதீங்க. கடைசியில் அவன் உங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருப்பான். அப்போ வந்து நீங்கள் உட்கார்ந்து புலம்ப வேண்டியது இருக்கும். அன்னைக்கு அந்த தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு தேவன் கொடுத்த தேசம் ரட்சிக்கப்படணும்னு மிஷினரிகள் அனுப்புனாங்க, இந்தியா ரட்சிக்கப்படணும்னு மிஷினரிகள் அனுப்புனாங்க. ஆனால் தாம் பிள்ளை ரட்சிக்கப்படணுங்கிறத என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன? அவன் வளர்ந்து அவன் போக்கில் போனான். சர்ச்சுகளை வயதானவர்கள் மறிக்க சபையில் கூட்டம் தொடங்கி, இன்னைக்கும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா பல சபைகளில் 10 வயதான தாத்தாமாரும் பாட்டிமாரும் உட்கார்ந்துருக்காங்களாம். அடுத்த தலைமுறை வரலை. ஏன்? இவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அபிஷேகத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தல. நீங்க விளங்கிக் கொள்ளணும், தேவன் நம்மை கொண்டு ரட்சித்து ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருப்பது நமக்காக மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததிக்காகவும் நம்முடைய தலைமுறைக்காகவும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லுவேன், ஊழியக்காரங்களை ஆமென் கர்த்தர் ரட்சித்தது. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க பாஸ்டருடைய பையன் பாஸ்டர் ஆகணுமா, அப்படிதான் ஆகணுமா, சிலர் வந்து அப்படி ஆகக்கூடாதுன்னு டாக்டருக்கு இன்ஜினியருக்கு. நான் சொல்லுவேன், ஆமென் தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார்னா அந்த மனுஷனை மட்டுமல்ல, அந்த தலைமுறையே தெரிந்து கொள்ளுகிறார். அந்த தலைமுறையே தெரிந்து கொள்ளுகிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. வேதம் அதைத்தான் காண்பிக்கிறது. உங்களை கர்த்தர் கொண்டு வந்து ரட்சித்திருக்கிறார்னா நீங்க மட்டும் ஆமென் கர்த்தரை ஆராதிச்சு பரலோகத்துக்கு போறதுக்கு இல்ல, உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாறுகிறதற்கு, உங்க பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாறுகிறதற்கு நீங்க விளங்கிக் கொள்ளணும். உங்க வீட்டில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ரட்சிக்கப்படவே மாட்டாங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது அவர்களை ரட்சிக்கிறதுக்கு தான், அவர்களை கர்த்தர் அன்னைக்கு கொண்டு வருகிறதற்கு தான். இதை நாம விளங்கிக்கிட்டு ஜெபத்துல உட்கார்ந்து இருப்போம்னா நம் கண் பார்க்க தேவன் மகிமையான காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இருதயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா இதுவரைக்கும் ரட்சிக்கப்படுகிறதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுகிறவர்களை கூட கர்த்தர் ரட்சிப்பார், அவர்களை தேவ சமூகத்திற்கு கொண்டு வருவார். உங்க வீட்டுக்கார கர்த்தர் ரட்சிப்பார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பார், உங்க கூட பிறந்தவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை மட்டும் தெரிந்து கொள்ளல, அப்படி தெரிந்து கொள்ளனால அன்னைக்கு என்றைக்கோ ஆமென் அவருக்கென்று சில மனிதர்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய சகாப்தத்தை முடிச்சிருச்சிருக்கலாம். ஆனா தேவனுக்கு ஒரு பக்தியுள்ள சந்ததி தேவை. அந்த சந்ததியை உருவாக்குகிறதற்காக அநேகரை ரட்சித்து தேவன் தம்முடைய பிள்ளையாய் மாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசுறாரு, ஆண்டவர் கூட இடைபடுகிறார். உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் அடுத்த தலைமுறை பிரயாசப்படுங்கள். ஆமென். உங்க வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் வரட்டும். ஆமென். அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்க கூட பிறந்தவங்களை, உங்க மனைவி கூட பிறந்தவங்களை, உங்க கணவர் கூட பிறந்தவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு குடும்ப கூட நடத்துங்க. ஆமென் சொல்லுங்க.
ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, பரவாயில்ல, கூப்பிட்டு உட்கார வைங்க. ஆண்டவர் கிருபையா சொல்றேன், ஒரு 6-7 வருஷங்களா ஆண்டு எனக்கு இதை செய்ய பாரப்படுத்தினா, என் கூட பிறந்தவங்க, என் மனைவி கூட பிறந்தவங்க, ஆமா எல்லாத்தையும் கூப்பிட்டு டிசம்பர்ல ஒரு நாள் அவங்க ஊருக்கு வருவாங்க, ஆமா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைப்போம். நல்ல சாப்பாடு போட்டு நல்ல ஒரு செய்தியாளரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவேன். இந்த 6-7 வருஷத்துல எங்க குடும்பத்தில் அன்பும் ஐக்கியமும் பெருகி இருக்கிறத பார்க்கிறேன். எங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டதை பார்க்கிறேன். அநேகர் ஆண்டவருக்குன்னு வாழணுங்கிற தீர்மானத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்து நடத்துகிறத பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளை ரட்சித்தது நம்மை தெரிந்து கொள்ளுகிறதற்கு மாத்திரமல்ல, நமக்கு பின் வருகிற ஒரு தலைமுறையும் தெரிந்து கொள்ளுகிறதற்காக. எத்தனை பேர் இன்னைக்கு அதுக்கு பாரப்பட போறீங்க? இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் இருக்க பேரெல்லாம் எழுதி வச்சு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, டெய்லி அவன் தலை மேல தூங்குனதுக்கு அப்புறம் தலை மேல கையை வச்சு ஜெபிங்க. கர்த்தர் நீங்க ஆச்சரியமா பார்க்கிற அளவுக்கு அவனை ரட்சித்து ஒரு ஊழியக்காரனா கூட நிறுத்துவா, அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் நிறுத்துவா. ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் என்ன வித்தியாசமா வைக்கணும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு 5 காரியம், ஆமென், ரொம்ப சுருக்கமா தான் பேசி இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இதுக்கு ஒப்பு கொடுக்க போறோம். இந்த 5 நமக்குள்ள இருக்குன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம வித்தியாசப்படுத்தி வைக்க போகிறோம். எழும்புங்க, வேகமா எழும்புங்க, வேகமா எழும்புங்க. ஒரு 5 நிமிஷம் வேகமா எழும்பி இன்றைக்கு தேவன் நம்மை வித்தியாசப்படுத்த. Thank you Lord. நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும், எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் என்னை வித்தியாசப்படுத்தி வைக்க போகிறார், கர்த்தர் என்னை வித்தியாசப்படுத்தி வைக்க போகிறார், திரும்பவும் வித்தியாசப்படுத்தி வைக்க போகிறார். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். வேகமா சுறுசுறுப்பா, ஆமென். கீழே இருக்கிறவங்க அங்க இங்க நடக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூடுங்க. கீழே இருக்கிறவங்கள எந்திரிச்சு நின்று கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபிங்க. இயேசுவே, என்னை வித்தியாசப்படுத்தி வைங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை இந்த உலகத்துல வித்தியாசமா இருக்கட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க தொடங்குங்க. Thank you Lord. Thank you mighty presence of God. நீங்க நினைக்கலாம், இன்னும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலையே, இன்னும் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க முடியலையே. ஆமே, இன்னைக்கு அப்படி உங்க இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆமே, நான் ஜெபிக்கிறேனே ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துல போராடுறேனே, ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, நீங்க அங்கலாய்க்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவர் உங்களை வித்தியாசப்படுத்தி வைக்க போகிறார். இந்த உலகத்தின் வருகிற ஆபத்துகள் எதுவும் உங்களை சேதப்படுத்தாமல், உங்களை ஆரோக்கியமாய் வாழ பண்ணி, உங்களை ஆசீர்வாதமாய் வாழ பண்ணி, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்த போகிறார். Thank you Lord. ஆமே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஊழியத்தை பல ஆண்டுகளா செஞ்ச வித்தியாசம் இல்லையே, நீங்க அங்கலாய்க்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்க கூட பேசுகிறார். கர்த்தர் திரும்ப வித்தியாசப்படுத்தி வைக்க போகிறார். உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற தரிசனம், தேவன் தந்திருக்கிற திட்டம், அது நிறைவேறிய தீரும், அது நிறைவேறிய தீரும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே கர்த்தர் எங்களை வித்தியாசப்படுத்துவீராக. Thank you Lord. ஆமென். கர்த்தர் நம்மளை வித்தியாசமா வைக்கணும்னா 5 காரியத்தை தியானிச்சோம். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். அவருடைய அன்பை நாம விளங்கி கொள்ளணும், அவருடைய அன்பை நாம புரிந்து கொள்ளணும். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி ஜெபிக்கிறீங்க? வாய் திறந்து ஜெபிங்களே. ஒரு 5 நிமிஷம் தான், கொஞ்சம் வாய் திறந்து ஜெபிங்க, மௌனமா நிக்காதீங்க. ஜெபிக்கிற நேரம் ஜெபிச்சிருங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அன்பு எங்களுக்கு புரியுது ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். நம்மளை வித்தியாசப்படுத்துவா, அவரையே முன் நிறுத்தும் பொழுது, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் பொழுது, எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எப்ப நம்மளை வித்தியாசப்படுத்துவா, அவருடைய சமூகத்தை அனைத்திற்கும் அவருடைய சமூகத்தை தேடும் போது ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஆண்டவரே உங்க சமூகத்தை தேட ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
திறந்து கேளுங்க. தேங்க்யூ லார்ட். எப்ப நம்மளை வித்தியாசப்படுத்தி வைப்பா, அற்புதமான தேவனுடைய வார்த்தையில நம்ம வழி அவருடைய வழியில நடக்கும் பொழுது நம்மை அவர் வித்தியாசப்படுத்தி வைப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருன்னு சொல்லி கேளுங்க. தேங்க்யூ லார்ட். எப்ப நம்மளை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி வைப்பா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அடுத்த தலைமுறையை குறித்த பாரம், அடுத்த தலைமுறைக்கு அபிஷேகத்தை கடத்த வேண்டும் என்கிற பாரம் என்னைக்கு நமக்கு வருதோ அப்ப நம்ம வித்தியாசப்படுத்தி வைப்பா. எத்தனை பேர் இந்த 5 காரியமும் எனக்குள்ள நடக்கட்டாண்டவரே, எனக்குள்ள இருக்கட்டாண்டவரே, எதெல்லாம் இல்லையோ இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்கள் மேல, ஆமென், உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறதற்கு அடையாளமா தேவன் தம்முடைய வல்லமையை வைப்பாராக, தேவன் தம்முடைய மகிமையான கரத்தை வைப்பாராக. Thank you Jesus. Hallelujah. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. நல்ல கை தட்டி ஒரு 2 சரணத்தை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பை நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். கைத்தட்டே. ஆமென். நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். நல்லா கை தட்டி ஒரு பெரிய நம்பிக்கையோடு உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே. ஆமென். அன்பை நம்பும் நான். Yes Lord. ஆமென். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். நீங்க விசுவாசத்தோடு நீங்க சொல்லவே ஒரு தேவ மகிமை உங்களை மூடுகிறது. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்
நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன். எத்தனை பேர் இன்றைக்கு நம்புகிறீர்கள்? கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்தி வைக்க போகிறார். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஆண்டவரே, உங்க வல்லமையுள்ள கரம் எத்தனை பேரை இன்றைக்கு ஆசீர்வதித்து வித்தியாசப்படுத்த விரும்புகிறீரோ அவர்கள் மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மேல ஒரு பலத்த வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே வித்தியாசப்படுத்தத்தக்கதாக ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, போராட்டங்கள் விலகி போவதாக. ஆண்டவர் அன்புக்குள் நிலைத்திருக்க கிருபை தருவீராக, உம்மை கனப்படுத்த கிருபை தருவீராக, ஜெபத்திலே எழும்ப கிருபை தருவீராக, சத்தியத்திலே எழும்ப கிருபை தருவீராக. அடுத்த தலைமுறைக்கு அபிஷேகத்தை கடத்த கிருபை தருவீராக. அதற்கேற்ற ஒரு அபிஷேகம், அதற்கேற்ற ஒரு வல்லமை இப்போ 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 இறங்கி வரட்டும். கர்த்தருடைய மகிமை தொடுகிறது, கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் இப்போ 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 நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை